வணக்கம். நான் மல்லிகா வாராகி டைலர் பேசுகிறேன். இன்று ஒரு அளவு ப்ளவுஸ் வைத்து கட்டிங் எப்படி போடலாம்னு இங்கே பார்க்கலாம். நாங்கள் 1 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம இடுப்பு பகுதிக்கு 1 இன்ச்சு விட வேண்டும். வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்க வேண்டும். நீங்கள் ஒரு மார்க்கு இதில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு போட்டுக்கணும். அவ்வளோதான். இங்கே பாடி சுற்றளவோட மார்க்கு, கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், உயரம், கழுத்து பின் கழுத்து உயரம் மார்க்கு எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு மார்க். கழுத்து அகலத்திற்கு கழுத்துக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஆம்கோல் 1 1.5 1.25 வச்சுக்கலாம். இந்த ஸ்கேல் எடுத்து இங்கே அழகாக கவுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த பில்பட்டை எடுத்து இது இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணி நம்ம பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா, அதுக்கு மார்க். அப்படியே இந்த கிணி இப்படி இழுத்து கொட்டுக்குங்க. அப்படியே இதில் வச்ச வேண்டியதுதான். இந்த துணி மேலே அதையும் வைக்க வேண்டியதுதான். அப்படியே ஸ்கேலை வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. வச்சா கொட்டு இதுக்கு நேரம் இப்படி போடு எடுத்துக்க எடுத்தா போடு எடுத்தாச்சா. இதில் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு இந்த மேல் பட்டு இருக்கு இல்லையா, இது மேல் பட்டு வந்து 1/4 இன்ச்சு தள்ளியே ஒரு மார்க் இருக்கு. அப்படியே
எடுக்க வேண்டியதுதான். கழுத்து உயரம் பார்த்துக்குவோம். கழுத்துக்கு இங்கே ஒரு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கி. ஓகேவா? அவ்வளோதான். மார்க் போட்டாச்சா? அப்படியே இந்த துணியை எடுக்க வேண்டியதுதான். எடுக்கட்டுமா? கழுத்து ஒன் கழுத்து உயரம் எப்படி எடுக்குது காப்போம். இதற்கு இந்த இதுல இருந்து கால் 1/2 இன்ச்சு தள்ளியே அந்த பாருங்க, இந்த தையல்ல இதுல வச்சு இங்கே அவ்வளோதான். இதில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க்கு, இதில் 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. ஓகேங்களா? கட்டி ஊக்குப்பட்டி இந்த இதில் இருந்து இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி இது வந்து ஒரு 5 அம்மா இதுலேருந்து 1 இன்ச் அழகாக இப்படி எடுப்பேன். முன் இறக்க பார்த்தீங்க, முன் இறக்கம் இந்த இப்படி பிடிச்சிக்கிட்டு முன் இறக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருந்து இவ்வளோ ஒரு கோடு. ஓகேவா? ஸோ வந்து போர் தச்சா இதில் இருந்து 4 இன்ச்சு 4 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு, 4 இங்கே ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு ஒன்று இங்கே ஒரு மார்க். உயரம் தப்பின் உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கி. ஓகேவா? இதில் இருந்து அந்த ஒரு மார்க் வந்து இன்னொரு மார்க். ஒன் இன்ச்சு கேப் இங்கே ஒரு தாட் வச்சு இது நேராக ஒட்டு 3 இன்ச்சு கோடு. நேரம் ஒரு 3 வச்சுக்கோமா.
இங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்கும்போது நமக்கு அடையாளம் தெரியும். இதுக்கு நேராக டாட் பிடிக்கணும். இப்போ நம்ம கை 1.5 இன்ச்சுக்கு ஸ்கேலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கும் பாருங்க. இருக்கா? 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு. இது நம்ம துணி பத்தலை, அகலம் பத்தலை. அதனால் என்ன செய்யணும், நம்ம ஒட்டு போட்டு தைக்கணும். ஒட்டு போட்டு தைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம உயரத்தை பார்ப்போம். 8 இன்ச்சு இருக்கு. அந்த 8 இன்ச்சு இங்கே வைக்கணும். வச்சுட்டு ஸ்கேல் எடுத்து மார்க் போடும். மார்க் போட்டு இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு வரும். 3 இன்ச்சுக்கு மார்க் தான். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து 1.5 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேலை இதில் வச்சுட்டு இதில் வச்சுட்டு அழகா அவ்வளோதான். வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். அழகாக இப்படி பெண்ட் பண்ணிட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு அட்டை, இங்கே ஒரு அட்டை. நமக்கு ஸ்லீவு 6.25 வருது. 6.25 வந்தால் இங்கே 6.25 8 வைக்கலாம். 8 ஆம்கல் 8 இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் மார்க் வச்சு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அது சரி, ஓகேவா? இந்த அர்க்காத்தில் வந்துட்டு 1 இன்ச்சு தள்ளி இங்கே வச்சு 1 இன்ச்சு இங்கே தள்ளி இது வெட்டிக்கு எடுத்தான். அவ்வளோதான். வச்சோடனே மூணு கத்தி வந்துட்டுங்களா, 4 இன்ச்சு குடஞ்சி இங்கே குடஞ்ச இடத்துல மார்க் போட்டுருங்க. இதில் ஒரு அத்தை இந்த உயரத்தை பார்த்துக்கணும். இந்த உயரத்தை பார்த்து 1/4 இன்ச்சு இங்கே விட்டுணும். 1/4 இன்ச்சு விட்டு இதில் வந்து இதில் ஒரு உயரம் மார்க் பண்ணிக்கணும். அதில் இழுத்து
ஒரு 1.5 2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ఇలా నింటూ இங்கே ஒரு மார்க். நம்ம ஸ்கேல் எடுத்து இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு ஜாக்கி. அடுத்த வீடியோவில் நம்ம தைக்கிறத பற்றி பார்க்கலாம்.